இந்த மேட்ச்ல பவுலிங் சார்ந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது நம்ம கைல் ஜேமிசன். என்ன ஸ்பெல்லு! 10 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு மேடனு 41 ரன்ஸை விட்டு கொடுத்தாப்புல. 4 விக்கெட்ஸை தூக்கினாரு. எக்கானமி பாத்தீங்களா 4.10. இந்த மனுஷங்கிட்ட இன்னும் 2-3 ஓவர் கொடுத்திருந்தா மேட்ச் ஒரு திருப்பி விட்டுருப்பாப்புல நியூசிலாந்து பக்கமா. அப்பேற்பட்ட பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நேற்று பண்ணாப்புல. இது நம்ம விளையாட்டு வீரர்களை இந்த நாடு அந்த நாடுன்னு பார்க்காம விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துல மையப்படுத்தி நாம போகணும்ல. அந்த வகையில் KL ராகுல் களத்திலே அதை பண்ணாருங்க. நம்ம மேட்ச் ஜெயிச்சு முடிச்ச கையோடு நம்ம ஜேமிசன் இருக்கார்ல, அவர் பயங்கரமா பாராட்டினாரு நம்ம KL ராகுல் அவர்கள். நம்ம ஜேமியை பத்தி இவ்வளவு பேசுறோம்னா நம்மளால ராகுலை பத்தியே பேசி ஆகணும்ல. எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பெருசா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா ராகுலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, ஓப்பனரா இறக்கி விடுறீங்களா, பேட்டை எடுத்துட்டு போய் அடிச்சு பழக ரெடியா இருப்பாப்ல. மிடில் ஆர்டர்ல இறங்க சொல்றீங்களா, அதுக்கும் ரெடியா இருப்பாப்ல. சரிலாம் வேணாம், நீ ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ண அப்படின்னா அதுக்கும் ரெடியா இருப்பாரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ விக்கெட் கீப்பிங் பண்ண அப்படின்னா அதுக்கும் ரெடியா இருப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு பிளேயர் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்ப இருக்க இந்தியன் டீம்ல உங்களால யாரை சொல்ல முடியும்? யாருமே இல்லைல்ல. அதான் நம்ம ராகுல். ரைட்டு, நேத்தைக்கு மேட்சோட ஹீரோ நம்ம விராட் கோலி. அவரை பத்தி பேசாம இருந்தா எப்படி? இதுக்கப்புறம் அவரோட புகழ தான் நிறைய பாட போறோம். இந்த மேட்ச்ல என்ன அடின்றீங்க விராத், 93 ரன்ஸுங்க. எனக்கு வந்து இப்பதான் ஒரு செஞ்சுரி போட்டதை பத்திலாம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு மேட்ச்லயும் இதையே பேச வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம், 7 ரன்ஸ்ல அவர் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாருங்க நம்ம விராட் கோலி. தலைமை எவ்வளவு அக்ரெசிவான பிளேயர் நம்மளுக்கு தெரியும். ஆனா நேற்றுக்கு மேட்ச்ல அவர் விக்கெட்டை விட்டதும் ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆயிட்டாருங்க. தலை குனிஞ்சு ரொம்ப சோகம் தோய்ந்த முகத்தோடு தான் அங்கிருந்து கிளம்பி போனாரு. இதை பார்த்து அங்கிருந்த ஃபேன்ஸ் எல்லாருமே சாண்ட் பண்ணியே அவருக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோலி பாய் ஒன்னும் இல்லை பாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச்ல அடிச்சிங்க செஞ்சுரி, நீங்க இவ்வளவு போராடினீங்களே, சேஸ் மாஸ்டர்னு திரும்ப ப்ரூவ் பண்ணீங்களே, இதான் கோலி பாய் வேணும் அப்படின்ட்டு அங்க அவ்வளவு பேர் சாண்ட் பண்ணாங்க. ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, கோலி மட்டும் செஞ்சுரி போட்டிருந்தா அந்த செஞ்சுரி செலிப்ரேஷனை நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டு பார்த்துருப்போன்னு. அது நேற்று மேட்ச்ல மிஸ் ஆயிடுச்சுல. ஓகே,